Hi friends, welcome back to Chennai Flavors. இப்போ நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து வீடு ஈஸியா க்ளீன் பண்றதுக்கான ஒரு ப்ராடக்ட். அது என்ன அப்படின்னா Roborock QRevo-S Revo வேக்யூம் அண்ட் மாப். இதுல செல்ஃப் ட்ரையிங் அண்ட் மாப் வாஷிங் இதெல்லாமே இருக்கு. இதோட சக்ஷன் பவர் வந்து 7000 PA. அதுவே செல்ஃப் எம்டிங் அண்ட் ரீஃபில்லிங் ஆப்ஷனும் இருக்கு. ஆட்டோ லிஃப்டிங் வந்து 10 mm. ஸ்பின்னிங் மாப் வந்து மாப் ஸ்பின்னிங்கோட ஸ்பீட் வந்து 200 RPM. ஸ்மார்ட் அப்டக்கிள் அவாய்டன்ஸும் இருக்கு. இதோட கலர் வந்து பிளாக். இந்த ப்ராடக்டோட டோட்டல் வெயிட் வந்து 32 LBs. இது வாங்க இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓவனா எடுத்து வெளியே பார்க்கலாம். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் கைடு இங்க இருக்கு. பாக்ஸ் ஓபன் பண்ணி எல்லா திங்ஸும் வெளியே வச்சாச்சு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சேஃப்டி கைட்லைன்ஸ் அண்ட் சர்டிபிகேஷன் புக் இங்க இருக்கு. இது பவர் கார்டு. இது வந்து மாப் கிளாத். அது மாப் கிளாத் மவுண்ட் வந்து இதுல மாற்ற இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் டஸ்ட் பேக். இது வந்து ஒன்னு காம்ப்ளிமெண்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வேணும்னா நம்மளே தான் தனியா இந்த ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி ஆன்லைன் வாங்கிக்கலாம். இது எல்லாத்தையும் மேல பிக்ஸ் பண்றதோட டாக் பேஸ் இதுதான் நம்மளோட ரோபோ. கிளீனிங் அண்ட் மாப்பிங் பண்ண போற ரோபோ. இது வந்து இதோட கிளீனிங் டேங்க் எல்லாம் இருக்கிற ஒரு டாக். ஓகேவா? இதை இப்ப இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த டாக்ல என்னென்ன இருக்குன்னா 2 வாட்டர் டேங்க் இருக்கு. இதுல வந்து நம்ம நல்ல தண்ணி ஊத்துவோம். அதை கிளீன் பண்ணி அது அழுக்கு தண்ணியெல்லாம் இதுல வந்து ஃபில் ஆகும். நம்ம எடுத்து கீழே ஊத்திக்கலாம். அப்புறம் கீழே இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா பாருங்க, இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். இதுல இருக்கிறது தான் அந்த டஸ்ட் கலெக்ட் பண்றது. டஸ்ட் பேக் இங்க இருக்கு. இந்த டாக் பேஸை இந்த இடத்துல கீழே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி சத்தம் வந்துட்டீங்களா? கிளிக் சத்தம் வந்துச்சு. இது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததான் இந்த ரோபோவை அப்சைட் டவுனா போட்டிருக்கேன். அதுலதான் இது பாத்தீங்கன்னா இதான் இந்த பிரஷ், டஸ்ட் கலெக்ட் பண்ற பிரஷ். இது வந்து கார்னர்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் பிக்அப் பண்றது. அடுத்து மாப் பண்றதுக்கு வாஷ் கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இதோட இது இந்த இடத்துல கரெக்டா ஃபிக்ஸ் ஆகாம வச்சுட்டோம்னா மேக்னெட் தான் அப்படியே மாட்டிக்கும். இன்னொன்னு இருக்கு, அது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல டஸ்ட் கலெக்டர் இருக்கு. அதை என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க, இதை இந்த இடத்துல எடுத்தோம்னா வந்துடும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பிரஷ் தெரியுது, கிளீனிங் பிரஷ். அதுல இருந்து டஸ்ட்டை கலெக்ட் பண்ணி இங்க கொண்டு வரும். இதுல இருந்து மேல டஸ்ட் பேக்குக்கு போயிடும். ஆனாலும் இதுல இருக்கிறத எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுல இருக்கு. அதை நம்ம கொஞ்ச நாளைக்கு ஒரு தடவை இதை கிளீன் பண்ணிட்டோம்னா இதோட யூஸ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். உள்ள வச்சிடலாம். கிளிக் சத்தம் வந்துருச்சு, ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுல இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி இந்த Roborock ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூசர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த இன்ஸ்டாலேஷன் கைடு கொடுத்துருக்காங்க. இதுல யூஸ் பண்ணி இதை பார்த்தே நம்ம ஃபுல்லாவே இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த கைட் பேப்பர்லயும் QR கோடு இருக்கு. இதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்டர் டேங்க் எடுத்து பார்க்கலாம். ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இதோட மேக்ஸிமம் லெவலுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதில் டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி கிளீனிங் சொல்யூஷன் தர துடைக்கிறதுக்கு மினிமம் குவான்டிட்டியாக தான் இதில் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் லெவலுக்கு கிளீன் வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சிடலாம். அடுத்து ரோபோ செட் பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி ஃபுல் செட்டப் முடிச்சாச்சு. அது ரோபோ வந்து அதோட ஹோமுக்கு போயிட்டு இருக்கு. அந்த டாக் பேஸை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி அது உள்ள போகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கதா ரோபோவோட ஆப். இப்போ அது சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி, இந்த ஆப் யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம கிளீனிங் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இங்க தெரியுது, இந்த குவிக் மேப்பிங் அப்படிங்கறத பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டை ஃபுல்லாவே வந்து அதை மேப் பண்ணிக்கும். அப்புறமா வந்து நம்ம அதை ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஓகே,
இந்த டாக்லேருந்து வெளியே வந்து இப்போ நம்ம வீட்டை ஃபுல்லாகவே வந்து மேப் பண்ண போகுது அது. ஓகே, அது எந்த இடத்துக்குலாம் போகுது அப்படிங்கிறது இந்த ஆப்பில் பார்க்கலாம். ரோபோ வந்து மேப்பிங் முடிச்சு அது சார்ஜிங்க்கு போயிடுச்சு. நீங்கள் இதில் பார்க்கலாம், ஃபுல் மாப்பிங் முடிச்சு எல்லா ரூமும் ஐடென்டிஃபை பண்ணி 3 ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு அதில் நேம் பண்ணியிருக்கு. நமக்கு ஏற்ற மாதிரி லிவிங் ரூம், பெட்ரூம் 1, பெட்ரூம் 2 அப்படின்னு நேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டஸ்டிங் அண்ட் மாப்பிங் ஆரம்பிக்க போகிறேன். பார்க்கலாம் நீங்கள். கிளீனிங் கவுண்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. கிளீனிங் கவுண்ட் வந்து ×2 போட்டிருக்கோம். வாட்டர் ஃப்ளோ லெவல் இருக்கு. இதை நம்ம டஸ்டிங்க்கு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீடு கிளீன் பண்ணா போதும், இப்போ மாப் பண்ண வேண்டாம் அப்படின்னா டஸ்டிங் மட்டும் கூட ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஆன் பண்ண போறோம். Stopped washing them off. Starting to clean. டஸ்டிங் அண்ட் மாப்பிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெறும் க்ளீன் வாட்டர் மட்டும் தான் டேங்க்ல ஃபில் பண்ணியிருக்கேன். கிளீனிங் சொல்யூஷன் எதுவும் போடலை. அது வெளியே வர்றதுக்கு முன்னாடி மாப்பை வாஷ் பண்ணிட்டு இருக்கு. அது ரெடி ஆகிட்டு இருக்கு. பக்கத்துலேயே நீங்கள் இன்னொரு ரோபோ இருக்கிறத பார்க்கலாம். அது வந்து நாங்கள் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து டஸ்டிங்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். இது பேர் வந்து ரோபோ ரூம்பா அப்படின்றது. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வீட்டு க்ளீன் பண்ணி டஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஓகே, இது மாப் வாஷ் ஆகிட்டு வெளியே வந்துருச்சு. தரை வெட்டாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல டஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடியே மாப் பண்ணிகிட்டே போயிடுது. இதில் ஈஸி ட்ரையிங் ஆப்ஷனும் இருக்குது. ரொம்ப நேரம்லாம் வெட்டாக இருக்காது தர. பாருங்க, டஸ்டிங் அண்ட் மாப்பிங் தர டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இங்கே டார்க்காக இருக்குது, இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். சேர் கடியிலலாம் கூட, டைனிங் டேபிள் சேர் கடியிலலாம் கூட போய் தூசி எடுத்துட்டு தொடச்சிரும். இதை நீங்கள் ஆப்லேயும் பார்க்கலாம், எங்கே இருக்குது, எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத. இப்போ சேர் கடியில் அந்த பக்கம் போயிடுச்சு, பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு சைட் டேபிளில் உள்ளெல்லாம் கூட உள்ளே போயிட்டு டஸ்டிங் பண்ணிவிட்டு மாப்பும் பண்ணுது ரொட்டேட் பண்ணி. உள்ளே போய் ஸ்டக் ஆகாமல் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு. அந்த சர்க்கிள்குள்ளே போய் க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்துருச்சு. பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வெளியே வருது. தரையிலேருந்து நம்ம போட்டுக்கிற ரக்குக்கு மேலே வந்துருச்சு. இந்த ரக்குக்கு வந்தோடனே ஒன்லி டஸ்டிங் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் இப்போ பார்க்கலாம், அந்த மாப் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கிச்சு, ரொட்டேட் ஆகலை.
ஸோ இது வந்து கார்பெட்லாம் க்ளீன் பண்ணாது, தரை தான் நல்லா பெருக்கி துடைக்கும். அதனால இந்த மாதிரி ரக்கில் வந்து ஃபுல்லாகவே வந்து டஸ்ட்டு மட்டும் எடுத்துரும். இந்த மாதிரி கார்பெட்லேருந்து கீழே இறங்கினோன்னே பார்த்தீங்களா மாப் வந்து ரொட்டேட் ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லாவே ரொட்டேட் பண்ணி மாப் வந்து மாப் பண்ணிகிட்ருக்கு. இதே ரக்கில் ஏறினோன்னே அந்த வாஷ் கிளாத் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிடும். ஒன்லி வேக்யூம் மட்டும் போட்டு டஸ்ட் எடுத்துடும். இந்த மாதிரி வாசலில் போட்டிருக்கிற மேட்டில் கூட ஃபுல்லாக தூசி மட்டும்தான் வேக்யூம் பண்ணி எடுக்குது, வாஷ் பண்ணாது. அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே அந்த கிளாத் வந்து அப்பர் லெவலுக்கு போயிடும், மேலே போயிடும். இப்போ நீங்கள் அதை பார்க்கலாம். அகைன் தரைக்கு போனோன்னே அந்த மாப் பண்ண ஆரம்பிச்சிடும். வேக்யூம் அண்ட் மாப்பிங் ரெண்டுமே ஆரம்பிச்சிருச்சு. Finished cleaning. Returning to dock. வேக்யூம் முடிச்சுட்டு டாக்குக்கு திருப்பி வந்து அந்த டஸ்ட் கிளியர் பண்ணுறதை பார்த்தீங்க. கிளீனிங் முடிச்சு ரோபோ அந்த டாக் ரிட்டர்ன் போகிறது வரைக்கும் பார்த்துட்டீங்க. வீடு நல்லா சுத்தமாயிடுச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற டர்ட்டி வாட்டரை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சிடலாம். கிளீனிங் முடிச்சு இந்த டர்ட்டி வாட்டர்லாம் இதில் நல்லா கலெக்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு இதில் வச்சிட வேண்டியதுதான். வீடு பெருக்கி துடைக்கிறதுக்கு இந்த ரோபோ ராக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். ஸ்டே கனெக்டட் வித் சென்னை ஃப்ளேவர்ஸ். தேங்க்யூ.